Hi students, Unit 8, Exercise 8.2, 8th problem. Given question, the mean and standard deviation of the marks. So, mark கூட என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, mean standard deviation கொடுத்திருக்காங்க. Obtained by 40 students. So, மொத்தம் எத்தனை பேர் நம்ம observe பண்றோம்? 40 students observe பண்றோம். Of a class in 3 subjects. So, எல்லா சப்ஜெக்ட்ல நம்ம observe பண்ணலாம் உங்க மார்க்ஸை. Mathematics, Science, Social. So, major subject மட்டும் தான் என்ன பண்றாங்க? மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர் கிவன் பிலோ. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்ஜெக்ட் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு கிளாஸ்ல இருக்க 40 ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த மீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டூடெண்டோடலாம் கிடையாது, 40 ஸ்டூடெண்டோட. மேத்தமெட்டிக்ஸ்ல 40 ஸ்டூடெண்டோட மீன் என்ன 56, அவங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 12. ஸோ சயின்ஸ்ல 40 ஸ்டூடெண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 65, அவங்களோட மீன் 65, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 14. ஸோ அதே மாதிரி தான் 40 ஸ்டூடெண்டோட சோஷியல் மீன் வேல்யூ 60, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்க, விச் ஆஃப் த 3 subjects show highest variation and shows lowest variation in marks. ஸோ ரெண்டு கண்டுபிடிக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் 3 subjects shows a highest variation. ஸோ எது highest variationக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், which shows lowest variation. ஹையும் கண்டுபிடிக்கணும், லோவும் கண்டுபிடிக்கணும். ஸோ வேரியேஷன்னால நமக்கு என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியேஷன். ஸோ நமக்கு 3 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, 3 சப்ஜெக்ட்டுமே இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் கூட நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், வித்யா சத்யான்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருக்குமே தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க, 3 சப்ஜெக்ட் தான் இருக்கு, அப்போ 3 பேருக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம்னா மேத்தமெட்டிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதான் இருக்கு, அதெல்லாம் அதான் யூஸ் பண்றேன். இன் மேத்தமெட்டிக்ஸ்ல கண்டுபிடிக்கிறேன். ஸோ எப்பவுமே டாபிக் இந்த மாதிரி எழுதும் போது யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு டினோட் பண்ணுங்க, அப்பதான் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இன் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல நமக்கு என்ன தெரியும் பாருங்க, மீன் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மீன் என்ன டினோட் பண்ணுவோம், எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 56 அண்ட் சிக்மா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 12. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இங்கே நம்ம 3 சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 3 யூஸ் பண்ணுறதால நான் CV1 யூஸ் பண்ணிக்கிறேன், அப்போதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ CV1 நமக்கு என்ன ஃபார்முலா, x bar, sorry, sigma by x bar into 100%. Sigma value 12, x bar 56 into 100%. So cancel பண்ணுங்க. So இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிள்ல கூட கேன்சல் பண்ணலாம். So 2 டேபிள் கேன்சல் பண்ணா இது 6 டைம்ஸ் வரும். 2 2s are 4, balance 1, 8 2s are 16. So மறுபடியும் 2 டேபிள்ல 3 times, 1 2 is 2, 4 2s are 8. ஸோ 3 டேபிளில் 14 வர போகிறதில்ல. இதுக்கப்புறம் 100ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணுங்க. 14 2 டேபிளில் 7 டைம்ஸ், இது என்ன வரும் நமக்கு 5 டைம்ஸ், 5 2s are 10, 0. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 3 into 50/7. ஸோ 7 டேபிளில் நமக்கு என்ன வர போகிறதில்லைன்னா 3யும் வர போகிறதில்ல, 50யும் வர போகிறதில்ல. ஸோ அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 150, 3 into 50, 150/7. ஸோ அப்போ 7 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணி தான் ஆகணும். 157 டேபிள், 2 7s are 14, பேலன்ஸ் நமக்கு என்ன வரும் 1 0. ஸோ 10 வராது, 1 7 is 7, பேலன்ஸ் 3. பாயிண்ட் வைங்க, நிறைய 0 சேர்த்துக்கோங்க, 30 ஆயிடும். ஸோ நமக்கு 7 5s are 35 தான் வரும். ஸோ அதோட நம்ம லோயஸ்டா என்ன பார்க்கணும், வேல்யூஸை 4 டைம்ஸ் தான் பார்க்கணும். ஸோ 4 டைம்ஸ் தான் நமக்கு என்ன வரும், 4 7s are 28. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 இருக்கும். ஆல்ரெடி 0s இருக்கு, ஒரு 0s கொண்டு வாங்க. ஸோ நமக்கு என்ன வரும் பாருங்க, 7 2s are 14, 7 3s are 21 வந்துடும். ஸோ நம்ம 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் என்ன வரும் நமக்கு 14. ஸோ 2 பாயிண்ட்ஸ் நமக்கு போதும். வேல்யூஸ் என்ன வருது பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு 21.42%. ஸோ இதான் நமக்கு சிவி, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும். ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் கண்டுபிடிப்போம். சயின்ஸுக்கு நமக்கு என்ன தெரியும் பாருங்க, சயின்ஸோட வேல்யூ சேம் அதே மாதிரி மீன் வேல்யூஸும் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியும். ஸோ அப்போ மீன் வேல்யூ 65 சயின்ஸுக்கு, அதே மாதிரி சிக்மா 14. ஸோ நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா எழுதி, சயின்ஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 65, சிக்மா ஈக்குவல் டு 14. ஸோ இப்போ நம்ம CV2 கண்டுபிடிக்க போறோம், ஏன்னா நம்ம செகண்டா கண்டுபிடிக்கிறோம், அதால CV2 போட்டுக்கிறேன். சேம் அதே ஃபார்முலா தான் நமக்கு, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ ஒன்ஸ் ஒரு டைம்ல ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும், ஏன்னா ஃபார்முலாக்கு 1 டைம் எழுதுனால அதே 1 மார்க்ஸ் தான் கொடுக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க.
நான் இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 14/65 into 100%. ஸோ இது ரெண்டு 5 டேபிளில் வரும், அது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணுங்க. 65 நமக்கு என்னது 1 5 is 5, பேலன்ஸ் 1, 3 5s are 15. 5 டேபிளில் 2 5s are 10, 0 அப்படியே வரும். ஸோ பேலன்ஸ் இஸ் 14 into 20% by 13. ஸோ 13 டேபிளில் 14 வராது, 20 வராது. மல்டிப்ளை பண்ணுங்க. 14 into 20 நமக்கு என்ன வரும் 280/13. ஸோ இது நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 280 13 டேபிள். ஸோ நமக்கு என்ன வரும் 113 is 13, 2 13s are 26 வரும். ஸோ 3 times நமக்கு என்ன வரும் 39. ஸோ அப்போ 2 times நம்ம கரெக்டாக இருக்கும். 2 into 13 26. ஸோ 2 நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுங்க 2 கீழே கொண்டு வாங்க. ஸோ 0 கீழே கொண்டு வாங்க, 20 சேஞ்ச் ஆகிடும். ஸோ 20 நமக்கு என்ன வரும் 1 தான் நியரஸ்ட் இருக்கு. ஸோ 113 is 13. ஸோ 20ல் 13 சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 7. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துப்போம். நமக்கு 2 டெசிமல் வேல்யூ இருந்தால் போதும். ஸோ 70 வருது. நியரஸ்ட் 70 என்ன வரும்? ஸோ இப்போ 70க்கு நம்ம நியரஸ்டாக பார்த்தீங்கன்னா 5 times 65 வருது, 6 times 78 வருது. அப்போ நமக்கு எது நியரஸ்டாக இருக்கும் 5 தான். 5 13s are 65. ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் பாருங்க 5 இருக்கும். அடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்து ஜீரோஸை கொண்டு வாங்க, 15 வரும். ஸோ 50க்கு 4 times சென்டரில் கம்ப்ளீட் பண்ணுங்க. 4 3s are 12, பேலன்ஸ் 1, 1 4 is 4, 4 plus 1 5, 52 வருது. ஸோ அப்போ நம்ம 52 வரல, 50 தான். அதை விட லோயஸ்ட் வேல்யூ 3 தான். 3 into 13 39 வரும். ஸோ நமக்கு மேலே எழுதினா போதும், கேல்குலேஷனுக்கு அப்புறம் தேவையில்ல. 21.53 தான் நமக்கு வேல்யூஸ் வருது. ஸோ CV2 equal to 21.53. ஸோ இதோட நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் CV3 கண்டுபிடிக்கணும். ஸோ CV3 நமக்கு என்ன வரும் சோஷியல் சப்ஜெக்ட் வரும். ஸோ இன் சோஷியல் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ சோஷியல் சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு என்ன தெரியும் மீன் வேல்யூஸும், அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் தெரியும். மீன் வேல்யூ 60, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. ஸோ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிட்டேன் எழுதியாச்சு. ஆஸ் யூஸ்வல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. CV3 நம்ம யூஸ் பண்ணோம், ஏன்னா தேர்ட் வேல்யூ தான் சோஷியல் சயின்ஸ். சேம் நம்ம சிக்மா வேல்யூ 10, எக்ஸ் பார் வேல்யூ 60 into 100%. 10 கேன்சல் பண்ணுங்க. பேலன்ஸ் என்ன வரும் நமக்கு 2 டேபிளில் கேன்சல் பண்ற மாதிரி வரும். ஸோ 2 டேபிளில் 3 times வரும், இது 5 times வரும். 3 டேபிளில் 5 வரப்போதில் 10 வரப்போதில் பேலன்ஸ் 5 into 10/3. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் 50/3. ஸோ 50/3 டிவைட் பண்ணுங்க. 3 டேபிளில் நமக்கு நியரஸ்ட் என்ன வரும்னு பாருங்க. ஸோ நமக்கு நியரஸ்ட் எதுக்குன்னு பாருங்க. 17 times வந்து 51 வருது, 16 times வந்து 48 வருது. நமக்கு 50 தான் இருக்கு. அப்போ அதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ 16 தான் பார்க்கணும். 16 3s are 48. ஸோ பேலன்ஸ் 2. இதுக்கப்புறம் வேல்யூஸ் இல்லை, பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஜீரோஸை கீழே கொண்டு வந்துடும். ஸோ 20 போது நமக்கு நியரஸ்டா எது வரும்னு பாருங்க. 6 3s are 18, பேலன்ஸ் 2. சேம் அதே 0 தான் கீழே வரும்போது சேம் 20 தான் இருக்கும். 6 3s are 18. நமக்கு என்ன ஒரு வேல்யூஸ் CV3 equal to 16.66%. ஸோ 3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கொஸ்டினில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணு கேட்டாங்க, வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் வேரியேஷன் எது, லோயஸ்ட் வேரியேஷன் எது. ஸோ அப்போ 3த்தையுமே நம்ம எழுதிட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். CV1 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 21.42%. CV2 என்ன கண்டுபிடிச்சோம் 21.53. அண்ட் CV3 என்ன கண்டுபிடிச்சோம் 16.66%. ஸோ 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுல எது நமக்கு ஹையஸ்ட்னு தெரியும் பாருங்க. ஸோ C1 21.42 இருக்கு, CV2 21.53. ஸோ அதிகம்னு பார்க்கும்போது கிராம் கணக்கில் இருந்தாலும் ஸோ இந்த இடத்துல என்னது இதான் அதிகம் நமக்கு 21.53. ஸோ கேஜஸ்ல நம்ம என்ன பார்ப்போம், இது ரெண்டுத்துல எந்த கிலோ அதிகம் 42 grams இருக்கு, 53 grams இருக்கு. ஸோ அப்போ இதான் அதிகம் நமக்கு. ஸோ இந்த CV2ன்றது நமக்கு என்ன சப்ஜெக்ட், சாரி CV2ன்றது நமக்கு என்னது சயின்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும், சயின்ஸ் ஷோஸ் ஹையஸ்ட் வேரியேஷன். ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் லோயஸ்ட். ஸோ இது நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ இதுக்குள்ள லோயஸ்ட் வேரியேஷன் CV3 தான். ஸோ CV3 நமக்கு என்ன சப்ஜெக்ட் பாருங்க, சோஷியல் சயின்ஸ். ஸோ சோஷியல் சயின்ஸ் ஷோஸ் lowest variation. So இதே மாடல்ல homework problem, the consumptions of numbers of guava and orange on a particular week by a family are given below. So questionல என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஃபேமிலி வந்து என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கறாங்கன்னா கோவாவும் ஆரஞ்சும் எடுத்துக்கறாங்க. So 1 week ஃபுல்லா எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வந்து கோவா எடுத்துக்கறாங்க, எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வந்து ஆரஞ்சு எடுத்துக்கறாங்க. So அப்போ 1 week நம்ம 7 days 1 2 3 4 5 6 7. So Sunday to Saturday வரைக்கும் இருக்குங்க. So number of கோவாஸ்னா சண்டே வந்து கோவாஸ் 3 எடுத்துக்காங்க, ஆரஞ்சு 1 எடுத்துக்காங்க. மண்டே 5, ஆரஞ்சு 3. ஸோ ஒவ்வொரு நாளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கோவா எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு அதே மாதிரி ஆரஞ்சு எத்தனை எடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி which fruits is consistently consumed by the family. ஸோ இந்த ஃபேமிலிக்கு எந்த ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்காங்க, சேம் அதே மாடலில் கண்டுபிடிக்க பாருங்க. கோவாவுக்கு தனியாக என்ன கண்டுபிடிங்க, எக்ஸ் பார் சிக்மா கண்டுபிடிச்சி CV கண்டுபிடிங்க. ஆரஞ்சுக்கு எக்ஸ் பார் சிக்மா கண்டுபிடிச்சி CV கண்டுபிடிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.